பெரம்பூர்ல இன்னொரு சிக்கலும் உருவாயிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வாக்குப்பதிவு எந்திரம் இருக்கு இல்லையா? அந்த வாக்குப்பதிவு எந்திரத்துல 16வது இடத்துல விசில் சின்னம் இப்போ குடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மத்தியில இன்னைக்கு ஒருத்தர் அந்த பகுதி மக்கள் கிட்ட ஒரு குழு வந்திருக்குது. என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு சீட்டு குடுக்குறாங்க. இந்த மாரி நோட்டா அப்படின்னு போட்டிருக்கு. 16வது நம்பர் நோட்டா. நீங்க வாக்களிக்க உங்களுக்கு விருப்பம் இல்ல. ஐ மீன் நீ யாருக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்ல அப்படின்னா, இந்த 16 நம்பர் பொட்டன அழுத்துனீங்கன்னா, நீங்க நேரா நோட்டாக்கு போட்டு போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஷாக் ஆயிருச்சு. ஏன்னா 16ஆம் நம்பர் விசிலுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம். அப்ப என்ன பண்றாங்க, தாவேகா தொண்டர்கள் போய் அவர புடிச்சு கேட்டு இந்த மாரி கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. நீங்க ஏங்க அப்படி பண்றீங்க? 16ஆம் நம்பர் நாங்க போய் எல்லார்ட்டயும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். அது விஜயோட விசில் சின்னம். அதுவும் பெரம்பூர்ல விஜய் நிக்கிறாரு. நீங்க போய் எதுவும் நோட்டா நோட்டான்னு சொன்னா என்னன்னு கேட்கும்போது, அவரு சொல்றாரு, அந்த வந்த குழுவுல சொல்றாரு, நான் இங்க சென்னை கார்ப்பரேஷன்ல தான் குடுத்து விட்டாங்க. அவங்க தான் அனுப்பிச்சு விட்டாங்க. நான் தான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பின்னாடி நோக்கம் இருக்கா? உள்நோக்கம் இருக்கா? அப்படின்ற மாரிலாம் கேட்கும்போது அவருக்கு எதுவும் தெரியல. அவர் ஒரு அரசு ஊழியர். அவர் என்ன பண்றாரு, எனக்கு குடுத்தாங்க. நான் குடுத்துட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கன்னு சொல்ட்டாரு. பட் இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த வாக்குப்பதிவு எந்திரத்த வச்சுட்டு பயங்கரமா விளையாடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சின்னத்தோட அந்த அது சொல்லுவாங்க இல்லையா? ஒரு வாட்டர் மார்க் மாரி அத காட்டுறது. அது ரொம்ப தெளிவா காட்டாம, அச்சிடப்படாம ரொம்ப லேசா காட்டுறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும்னுலாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே விசில் சின்னம் மாரியே உருளை சின்னம்னு ஒண்ணு இருக்குது. விசில் மாரி வேற ஏதாவது சுயேட்சை ஏற்பாடுகள் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல குடுத்த சின்னத்த அந்த நம்பரோட தான் இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த நம்பருங்க போட்டுருங்க. 3வது நம்பர் இது இருக்கும். 4வது நம்பர் இது இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அது மாரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, இத இன்னும் ஈஸியா பாக்குறதுக்காக ஒரு 16வது இடத்துல தான் இந்த விசில் சின்னம் இருக்கு. இத நீங்க ஓட்டா போட்டுருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்காங்க. பட் என்ன ஆகுதுன்னா, இதுக்குள்ள ஏதாவது ஒரு குளறுபடி ஆயிருமான்ற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இப்ப நோட்டால இருக்கு. நோட்டாக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தங்க நோட்டீஸ் குடுத்தா அது எப்படி இருக்கும்?